ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவன் திடீர்னு வீடியோவில் போகிறோம் பார்க்குறீங்க எல்லாரும். போட மாட்டோம் தான், பட் என்ன பண்ணுறது, போட வச்சிட்டாங்களே. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயக படத்தோட ரிலீஸ் என்றைக்குன்னு. டைட்டில் விடுறப்போ நம்ம டைரக்டர் சார் வினோத் சார் வந்து உங்களுக்கு 9 ரிலீஸ் ஆக போகிற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்லி இப்போது ஜனவரி பிறந்து இன்னைக்கு டேட்டு 8, நாளைக்கு படம் ரிலீஸு. இன்னும் சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் தரல. கேட்டால் நிறைய பாலிடிக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தோன்னா சென்சார் போர்டில் தணிக்கை குழுக்கு சர்டிஃபிகேட் தராமல் உள்துறை அமைச்சிருக்காங்க. துறைக்கு அமைச்சு அதை மறுஆய்வு சொல்லி இப்போ அதை மறுபடியும் கொடுத்துருக்காங்க. இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்குது. 8ஆம் தேதி தெரியும் நமக்கு என்ன ரிசல்ட்டுன்றது. நாளைக்கு படம் ரிலீஸு. சேம் இதே பேட்டர்னில் மெர்சலில் 12ஆம் தேதி படம் ரிலீஸு. 17 அன்னைக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அதே படம் தான் இங்கேயும் நடக்குது. நீங்கள் எப்போனா விடுங்க, எப்போனா சர்டிஃபிகேட் கொடுங்க. உங்களுக்கு இல்லை, உங்களுக்கே கொடுங்க. இப்போலாம் சரி, அந்த படத்தை நாங்கள் அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டுக்கு போஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் படத்தை தள்ளி கூட வச்சுக்கோங்க. தள்ளி வச்சா படம் ஓட நினைக்கிறீங்களா? பிரச்சனை. மெர்சல், காவலர், தலைவா, அப்புறம் ரீசெண்டாக இப்போ வந்த லியோ படத்தில் கூட ஒரு லிரிக்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் சுத்தப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா அந்த லிரிக்ஸு பார்த்தா பசங்க கெட்டு போயிடுவாங்க. ஏண்டா எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லி தர்றாங்க சினிமாவில். அதை பற்றியெல்லாம் கற்றுக்காம இவனுங்க இந்த சென்சார் போர்டு மட்டும்தான் பிடிக்கலையாம். அது கூட அந்த லிரிக்ஸ் கூட வில்லி உள்ளே போனால் கில்லி வெளில வருவான்டா, அந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் அது. அந்த லிரிக்ஸ் போட்டு தான் பசங்களாம் கெட்டு போயிடும் சொல்லிட்டு கேஸ் போட்டு அதை வந்துச்சு எடுத்துட்டானுங்க. சினிமா வந்து மற்றவங்கள வாழ வைக்குமே தவிர அழிக்காது. நல்ல நல்ல விஷயம் கற்றுது சினிமா. அதை மட்டும் எடுத்துக்கலான்னா இவனுங்க கெட்டதை எடுத்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. தளபதி படம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூலாம் வருது. எவ்வளோ படத்தில் வந்து அரசியலை பற்றி சொல்கிறானுங்க, அதை பற்றி எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதை பற்றி மட்டும் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் அதை வந்து சென்சார் பண்ணி ஒரு பண்ணி வைப்பீங்க படத்தை. எவ்வளோ படம் அந்த படத்தில் விட்டீங்க. மனுஷனாக ஒன்றும் தெரியும் அவங்களுக்கு. ஜெயந்தப்பட்டாரு பண்ணிட்டாரு சொல்லிட்டு கேஸ் முன்னாடி வைப்பீங்க. ஆனால் அந்த மனுஷன் வந்து தப்பதுன்னு சொல்லல, மக்களுக்கு ஒரு காட்சியை தெரியல கொடுக்குறாரு. அதான் உண்மை. அந்த உண்மை இந்த படத்தில் ஜனநாயக படத்தில் வந்து உண்மையாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன நடக்குதோ அது அப்படியே அரசியலில் படமாக கொடுத்துருக்காரு. இது படம் வெளியே வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு இது எல்லாமே கண்டிப்பாக அடி வாங்கும், எஃபெக்ட் ஆவாங்க. பீப்புள்ஸ் பப்ளிக் எல்லாருமே ஒரு மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே இதுதான் அரசாங்கம் சொல்லிட்டு அவங்க மாதிரி ஏற்றுப்பாங்க. ஒரு வேளை இந்த படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, தளபதிக்கு ஒரு பெரிய கோப்பாக இருக்கு. அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் தான் சரி. இந்த மாதிரி விஷயங்கள்னா சினிமா பண்ணியிருப்பாரு. பண்ணுற அரசியலை பார்த்துட்டு அவருக்கே பொறுக்காம சினிமாவை விட்டுட்டு தனக்காக நின்ன ரசிகருக்காகவும் சரி, மக்களுக்காகவும் சரி, அவரு சினிமா பாதியை விட்டுட்டு 1000-2000 கோடியை சம்பளத்தை விட்டுட்டு இப்போ நமக்கு கூட வந்துட்டாரு. லாஸ்ட்டு ஒரு படம் ஒன் லாஸ்ட் டைம், அது கூட அந்த படத்தை கூட ரிலே பண்ணீங்கடா. அந்த மனுஷன் என்னமா ஜாலியாக வந்துட்டு இருந்தாருமா. ஓகே வந்துட்டார், உள்ள வந்துட்டாரு, நாங்களும் போய் வைக்க மாட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அடுத்த சினிமா அவர்தான்டா கன்ஃபார்ம்டு. இன்னைக்கு நேற்று நான் ஃபேன்ஸ் ஆன கிடையாது.
இந்த வயசுல இல்லை, இந்த வயசுல இருந்தே நான் ஒரு ஃபேன்ஸ் தான். நாங்கள் எல்லாரும் இன்ன வரைக்கும் ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் பயங்கரமாக வெயிட் பண்ணி இந்த ஒரு படத்துக்கு ஒன் லாஸ்ட் டைம் இந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுற ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ பாவடி எல்லாருமே சோகா இருக்காங்கடி. ஒரு படம்டா என்ஜாய் பண்ணிட்டு போயிருக்கு சினிமாவில் தேட்டரில், அது போய் போஸ்ட் பண்ணி. ஆனால் இன்றைக்கி ஒரு 4 நாளுக்கு முன்னே தள்ளிடு போஸ்ட் ஆக போகுது. ஓகே, இந்த படத்துக்கு எத்தனை பேர் தள்ளிடுவோட வெளியே வரவங்களுக்கு தெரியல. நானே கூட இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம். என்னங்க தளபதி படம் வந்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் வருது உங்களுக்கு. இதில் அது இருக்குது, இதில் அதை இருக்குது சொல்லி சேர்ந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு என் தலைவன் அலர் விட்டுருக்கா எல்லாரையும். இருக்கிற உண்மையாக சொன்னால் படத்தில் ஒரு காட்சியாக கொடுத்து அதை நீங்கள் சென்சார் பண்ணுவீங்க. இதே மாதிரி எவ்வளோ படம் வந்திருக்கு, அதை பண்ணியிருக்கலாமா நீங்கள்? அது எதுவுமே பண்ணாமல் தளபதிக்கு மட்டும் இவருக்கு மட்டும் இது நெருக்கடி. அவரு எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை கொடுத்துட்டார வச்சுக்கோ, அடுத்த சிஎம் அவரு தான்டா. இப்போ கூட இது வச்சு நோட்டில் அடுத்த சிஎம் அவரு தான். அந்த மாதிரி படம் எழுதி வச்சிருக்காரு சார். என்ன மாதிரி டைலாக்கு என்ன மாதிரி ஃபேமஸ் வச்சுருக்காங்க, அதில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டிக்ஸ் தான். அதுக்காக இந்த தலைவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கான். அப்படி கேஷர்னு சொல்லி சஸ்பென்ஸாக வச்சு அதில் லாஸ்ட்டாக தலைவனுக்கு பிரியாணியே கொடுத்துருக்கா போல. காரணத்தெல்லாம் போட்டுமா டேய், அவர் பிடிச்சி வெளியில் கோடி போயிருக்காங்க. கம்மிங் தளபதி கம்மி ரைட் சார். எல்லாரையும் ஆடையில் இருந்துச்சுல கேஷில் நம்ப வச்சு தலைவன் தேட்டரில் எல்லாருக்கும் வந்து கறி இருந்தால் கொடுக்க போகிற போல். கன்ஃபார்ம்டு வெயிட் பண்ணப்பா, எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம படம் ரிலீஸ் ஆகும். போய் ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம், பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஒன் லாஸ்ட் டைம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. போயிட்டு ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம் நம்ம தளபதியை பார்க்க முடியாது திரையில், சரி எப்போனா பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம். ஆனால் அவர் சினிமா நடிக்க பொறுத்து இந்த ஒரு படம் மட்டும்தான் நம்ம பார்க்க போய் இந்த ஒரு படம் மட்டும்தான். ரொம்ப என்ஜாய் பண்ண மாதிரி பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. என்ன பண்ணு எனக்கு கொஞ்சம் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கண் கலந்து செய்யுது. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வராதுல்ல, வராதுன்னா அவர் நம்ம பார்த்துக்கணும்.